ஹலோ வியூவர்ஸ், மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரக மாற்றம் நிகழ இருக்கிறதுனால எல்லா ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மிதுன ராசி தாங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, கிரகணங்கள் எப்படி இருக்குமோ அதன் அடிப்படையிலேயே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அல்லது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். ஸோ காலச்சக்கரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்ச வீடு எல்லாமே புதன் பகவான் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதனை வழிபாடு பண்ணிக்கோங்க. புதன்கிழமை ஒரு அற்புதமான ஒரு கிழமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு கிரக மாற்றம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, ஸோ அந்த கிரகத்தால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியான பலன்கள். இது வந்து ஒரு 70% 80% மட்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார் நாங்கள் கணக்கிடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்கீங்க மிதுன ராசியில் அப்படின்னா அதில் 70% 80 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஒரு 20-25 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நாங்கள் எப்பவுமே எங்களுக்கு நடக்காதா, இந்த மாதம் நடக்கலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஸோ அடுத்த இந்த மாதம் நடக்கலனா அடுத்த மாதம் சொல்கிறது நடக்கும். காரணம் என்னன்னா, முன்னொரு காலத்தில் என்னைக்கோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கிரகங்கள் இப்போ இப்படி இருக்கும், இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தான். உங்களுடைய 5ஆம் பாவம், அதாவது உங்கள் முன்னோர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா கர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் வந்து தகர்த்துடும். அப்படி ஒரு வேளை இன்கேஸ் இதில் சொல்கிறதுலாம் நடக்கலைன்னா, இன்கேஸ் நாங்கள் லாபங்கள் நிறைய சொல்லி அது நடக்கலை அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கர்ம வினைகள் 5ஆம் பாவத்தை பேஸ் பண்ணி தான் வருது. சரி, ஓகே, மிதுன ராசிக்கு மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சிறங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூரியன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கேயும் அதே போல் 10ஆம் இடத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கும் பயணம் செய்ய போகிறாரு. ஸோ மாத பிற்பகுதியில் தான் 10ஆம் இடத்துக்கு போவார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும்னா ராகுவோடு சூரியன் வந்து இணைந்து பயணம் செய்வதால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுங்க, ஒரு சில நன்மைகளும் நடக்கும், நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், ஐயா என்னையா 10ஆம் இடத்துக்கு போனால் நல்லது தானே சொல்லுவீங்க. அதாவது மிதுன ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதை சொல்லலாம், நல்லா கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம மிதுன ராசிக்குன்னு எடுக்கும்போது மிதுனத்திலிருந்தா என்னணுங்க, அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு நம்ம சொல்கிறோம்ல, ஐயா எங்கந்தியா என்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மிதுன ராசி அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க மிதுனத்திலிருந்தா 1 எண்ணணும். ஸோ மிதுனம் 1, கடகம் 2 அப்படியே எண்ணிட்டு வாங்க. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஸோ கும்பத்துலேயும் மீனத்துலேயும் போகிறதுனால அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பம் 9ஆம் வீடாக வரும், மிதுனம் வந்து 10ஆம் வீடாக வரும். எண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீடு நகர போகிறாரு. அங்கே ராகு இருக்கார் 10ஆம் வீட்டில். ஸோ ராகு கூட இணைகிறதுனால தான் பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மந்த நிலை ஏற்படுங்க. அதாவது எப்படின்னா மந்த நிலை எப்படின்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. நைட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு படுப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஐயோ சலுப்பாக இருக்குது, சோம்பேறித்தனமாக போயிடும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா முழுக்க ராகு தான். ஸோ உங்களுடைய வேலைகள், நீங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஒத்துழைப்பு தராமல் போகலாம். ஸோ பண வரவுகள் பெருசாக இருக்காதுங்க, ஆனால் தேவைக்கு ஏற்றபடி இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,200 ரூபா செலவாக வர மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் தேவைக்கு கரெக்டாகவும் இருக்கும். பட் ஒரு 200 300 கொஞ்சம் முன்ன பின்ன செலவாகிற மாதிரி. இது என்னங்க கரெக்டாக 200 சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வரவுகள் உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரோம். அதே போல் திருமண வயதடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைய கொஞ்சம் தாமதம் ஏற்படும். காரணம் என்னென்னா இந்த பங்குனி வந்து ஒரு பொங்கு மாதம், மக்கு மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அதனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஜாதகத்தை எடுத்து பார்க்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதே போல் அசையும் அசையா சொத்துக்களில் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அசையும் சொத்துக்களாக இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அசையா சொத்தாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையம் பண்ணுறது இது பண்ணுறது அது இதுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்களே. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது 1-2 சிக்கல்கள் ஏற்படும். அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏற்படுமே தவிர எல்லாத்துக்குமே இது ஏற்படுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ அந்தந்த விஷயங்கள்ல அந்த மாதிரி ஏற்படும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வருமா வராதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ஒரு 100 முறை யோசிச்சு கொடுங்க. அதுவும் பெரிய தொகை அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே யோசிச்சு பாருங்கள். அதே போல் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்லாம் ஏற்படலாம். சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க, எந்த மாதிரி அலைச்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பொருள் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ போகிறீங்க அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வாங்க இன்றைக்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போயிருப்பீங்க இந்த தேதியில். அந்த தேதியில் போன பிறகு இல்லைங்க இன்னும் 2 நாள் ஆகட்டும், நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அலைக்கழிப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறோம். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. பட் வந்து பார்த்திங்கன்னா போன இடத்துல டென்ஷன் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வான்னு சொல்லிட்டு இந்த தேதியில் வான்னு சொன்ன கேட்டு தானே வந்தோம், இதெல்லாம் நம்ம கரெக்டாக தானே பண்ணோம், ஏன் இப்படி வந்து அழைக்க வைக்கிறாங்க டென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டென்ஷன்கள் ஏற்படும். ஸோ ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்ன பின்ன இந்த மாதிரி தான் இருக்கும். பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் ஒரு லாபத்தை நம்ம வந்து பெற முடியும், ஒரு நன்மையை வந்து பார்த்திங்கன்னா பெற முடியும். ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒரு நன்மை அப்படின்னா என்னங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நன்மைனா ஒன்றும் கிடையாதுங்க, நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. ஒரு தீமை உங்களுக்கு இருந்தால் தான் அதை விட மாற்றி ஏதாவது நடக்கும்போது தான் நம்ம நன்மையோட பலன்களையே அறிய முடியும். ஸோ தொடர்ந்து நன்மையே இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைக்கோட அந்த பலனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. தீமை இருந்தால் தான் நன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அது போல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு லாபமாக இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில பிரச்சனைகள் சொல்கிறோம்ல, தேவையற்ற அலைச்சல் டென்ஷன், இதுக்கு கூட காரணம் வந்து ராகு சொல்லலாங்க. ஏன்னா ஏன் தொழிலை பேஸ் பண்ணி அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல தான் ராகு இருக்கார். 10ஆம் இடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே போல் உத்தியோகஸ்தர்கள் வந்து தங்கள் பணிகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலை ஒருத்தருக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போவீங்க. அங்கே போய் பார்த்தா உங்கள் வேலை அது உங்களுக்கே ஆப்படிக்கிற ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆப்படிக்கிற வேலையில் போய் நீங்கள் உதவி செஞ்சு உங்களுக்கே நீங்கள் ஆப்படிச்சுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையாக இருக்கும். ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு வேறு எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 9:15 போயிட்டு இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. எந்த பிரச்சனையும் இருக்காது. திடீர்னு சரி நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் கொஞ்சம் முன்னாடி போயிடுறீங்க, 9:05 போயிடுறீங்க. பட் அன்னைக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 9:05 போன அன்றைக்கி திட்டு வாங்குவீங்க. ஆஃபீஸ் 9 மணிக்கு டெய்லி 5 நிமிஷம் லேட்டாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டு வாங்குவீங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்டா டெய்லி 9:15 தானே வந்தேன், அப்போ யாருமே கண்டுக்கல, இன்றைக்கி ஒரு நாள் 10 நிமிஷம் முன்னாடி வரலான்னு பார்த்தேன், அப்படி முன்னாடி வந்து என்னை வந்து திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையற்ற ஒரு சில சிந்தனைகள் எண்ணங்கள் குழப்பங்கள் வரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுமோ அதை உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பெருசாக வந்து சரி இதெல்லாம் வந்து அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் நடக்காதுங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 9:05 நீங்கள் போகிறீங்க, அதை 9 மணிக்கு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லையா, அந்த விஷயமே அன்றைக்கி நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற நண்பர்களோட சவகாசத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. காரணம் என்னென்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க, தேவையற்ற சவகாசங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே. ஏன்னா பொதுவாக இப்போ ஏன் மாணவர்களுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்கள் பள்ளி மாணவர்களே கூட கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தம் அடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட நல்லவங்களும் சேர்ந்து அவங்களும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா மிதுன ரசிகர்களுக்கு அந்த மாதிரி ஆசைகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில ராகு இருக்காருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அப்படியே சிந்தனையை மாற்றி விடும். ஓ இந்த பண்ணால் நல்லா இருக்குமா, இது பண்ணால் நல்லா இருக்குமா, இது பண்ணால் நல்லா இருக்காதா, இப்படி பண்ணலாமா வேண்டாமா, ஒரு முறை பண்ணி தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், என்னதான் நடக்க போகுது, யாருக்கு தெரிய போகுது இப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள், பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் முழுக்க, அதாவது மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனைகள் நிறையவே இருக்கும். ஒரு இடங்களில் பண்ணி
துணிச்சலாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவீங்க. ஒரு இடத்துல பண்ணி துணிச்சலாக வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை கூட சந்திப்பீங்க. அதே போல் பண்ணாமல் இருந்து வெற்றியும் நடக்கும், பண்ணாமல் இருக்கிறனால நல்லதும் நடக்கும். ஸோ அது அந்தந்த காலநிலைக்கு ஏற்பதான் வந்து உங்களுக்கு, அதாவது காலநிலை, சூழ்நிலை, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்பதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மாதிரி 3 முறை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களோட அனைத்தும் அதாவது கஷ்டங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஏன்னா சிவனை மனசார வழிபடும் போது பல கெட்டது எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அதாவது நம்ம புராணத்துலேயும் சரி ஒரு சில புத்தகங்கள்லேயும் வந்து தெளிவாக இருக்கும். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவு கிடையாதுல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசார கடவுளை நினைப்போம், நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.